கிறிஸ்தியேசுக்குள் கிருபையாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இப்படியாக ஒரு நாளை தந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நம்ம ஆராய்ந்து அறியும்படியாக நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளும் சோத்திரங்களும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். அடியின் சார்ந்திருக்கிறதான திருப்பூர் சபையை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் அவர்களிடத்திலே தெரிவிக்க அடியேன் கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற பாடத்திற்கான தலைப்பு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 2 days முன்னாடி வந்து சிடிஆர் எக்லீசியாவில் இதே சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன். உங்களில் சிலர் பார்த்துருக்கலாம், இல்லை பலர் பார்த்துருக்கலாம். ஆனாலும் இதே பாடத்தை நம்ம வந்து இன்றைய நாளில் மீண்டுமாக தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருந்த கான்செப்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம் என்பதை தேவன் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய காரியமாக இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வசன பகுதியை நாம் மீண்டுமாக வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிகவும் நேசித்த ஒரு பிலிப்பு சபைக்கு எழுதக்கூடிய ஒரு லெட்டர். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு பிரியமானவர்களே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியமானவர்களே அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கணுங்க? கட்டாயம் அதுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் யாரையுமே அவர் சீக்கிரத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு என்ன நடந்துச்சுங்க? அவர் செய்யக்கூடிய தவறை முகமுகமாய் எடுத்து மேற்கோடிட்டு காட்டியவர், கண்டித்தவர். அப்போது பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி பிலிப்பு சபை சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய குணலட்சணம் அந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குது என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுக்கும் பிலிப்பு சபையார் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுபோக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவர்களாகவும் இருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர்களுக்கு சொல்கிறாரு, நான் கூட இருக்கும் போது நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கீழ்ப்படிந்து உங்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்க. ஆனாலும் அது மட்டும் பத்தாது, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும், இப்போ உங்கள் பக்கத்தில் நான் இல்லை, தூரமாக இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லணும்? அதுவும் சாதாரணமாக நீங்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பு உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏன் சொல்கிறாரு? ஓகே, ஒரு உண்மையான புது சிருஷ்டினா அவங்களுடைய வாழ்க்கையினோட அதிகபட்ச இலக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்குதுன்னு சொல்லி கூட பார்க்குறோம். இது ஏன் இங்கே வந்து பிலிப்பு சபையாருக்கு தெரியாதுங்களா? இந்த காரியங்கள் ஆல்ரெடி அவர் கற்றுக் கொடுக்கலையா? ஏன் மீண்டுமாக அவர் வந்து தூரமாக இருக்கும்போது அறிவுறுத்துறாரு இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு புது சிருஷ்டியினோட வாழ்க்கையில் நம் புது சிருஷ்டிக்கான ஓட்டத்திற்காக நம்ம ஓடுறோம். நம்மளுடைய முடிவு, நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பரிபூர்ண நிலையை, மறுரூபமாகக்கூடிய அந்த நிலையை அடையும். மறுரூபமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் போய் சென்று சேரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுறது நிறைவேறும்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இதே நம்ம பெயர் சபையில் நம்ம ஒரு சகோதரனோ சகோதரியோ சந்திக்கிறாங்க. அவர்கள் பேசும்போது என்ன வார்த்தைகளை பேசுவாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த சகோதரர் என்ன சொல்லுவார்? ஆமாம், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய ரட்சிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க? கிறிஸ்துவர் வாயிட்டாவே உங்களை ரட்சிக்கப்பட்டோன்னு நினைக்கிறாங்க.
ஆவிக்குரிய சபைக்கு வந்து ரசிக்கப்பட்டன்னு நினைக்கிறாங்க. மேலும் இன்னும் வந்து அவங்க கொஞ்சம் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய ஞானஸ்தானத்தை குறித்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுடைய முழு விசுவாசம் என்னன்னு பார்க்கும்போது, நாம் ரசிக்கப்பட்டுட்டோம். இது ஏன் எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க நம்ம ரசிக்கப்பட்டோம் அப்படின்ட்டு? இதெல்லாம் புது கேள்வியே இல்லை, ரொம்ப பழைய கேள்வி. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்க நம்பிட்டு இருக்கிற அந்த நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க எங்கே போகிறாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாலே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை பெயர் சபையில் பரவலாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, வியாதி உள்ள அநேகருக்கு போய் நீங்கள் வந்து கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, ஒருவேளை நீங்கள் மறிச்சிங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க, அப்படி இல்லை நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி அநேக ஹாஸ்பிட்டல்ஸ், அநேக முதியவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்புகளாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பொய்யான நம்பிக்கையாக இருக்குது. இது யாருக்கு மாத்திரம் தான் தெரியுங்க? நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றாலே போதும் நம்ம பரலோகம் போயிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அதில் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்களேன், இதே கேள்வி, நீங்கள் ரசிக்கப்பட்டவரா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரசிக்கப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமா? ரசிக்கப்படுறதுக்கான முயற்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ரட்சிப்புன்றது நம்மளுடைய மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம மரித்து அந்த மறுரூபமாகி உயிர்த்தெழுந்தா மாத்திரம்தான் நம்ம ரசிக்கப்பட்டோம் அப்படின்றது கன்ஃபர்மேஷன். ஒருவேளை அப்படி மறுரூபம் ஆகலை, மரித்து உயிர்த்தெழலை அப்படின்னா நம்ம ரசிக்கப்படலை. அப்போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமே, எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பேர் சபைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ரட்சிப்புனா என்னென்னு. ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஏன்? ஏன்னா அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஞானஸ்தானத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று முழுவதுமாக அர்ப்பணிக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அப்போ முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது இந்த ஒரு காரியம் எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இறுதிப்பூர்வமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இறுதிப்பூர்வமாக இல்லை. இது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். அநேக சகோதர சகோதரிகள் முன்பாகவும், தேவனுக்கு முன்பாகவும், தூதர்களுக்கு முன்பாகவும் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளுடைய மனநிலையில் நான் கட்டாயம் சபையாய் ஓடி முடித்துருவேன் அப்படின்ற சிந்தையில் எத்தனை பேர் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்திருப்போம்? இல்லை எத்தனை பேர் எங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துட்டாங்க, குழந்தைகளாக இருக்குது, நம்மளும் எடுக்கணும், எடுக்கலைன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இல்லை ஹஸ்பண்ட் எடுத்துட்டாரு, ஒய்ஃப் நம்ம எடுக்கணும், இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு சபை நம்மளுக்கு தேவை, அந்த சபைக்கு போகிறதுக்கு இந்த ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அவங்க உள்ளே விடுவாங்க, அதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இது மாதிரி எடுத்திருப்பாங்க? எடுத்துக்கிற சான்சஸ் இருக்குங்களா இல்லைங்களா? கட்டாயம் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அப்போது நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய சிந்தனையும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுக்கென்று உண்மையாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த முடிவை எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இறுதிப்பூர்வமான அர்ப்பணிப்பு. அப்போ அர்ப்பணிப்பில் 2 வகை இருக்குது. ஒன்று வெளிப்புறமான ஒரு அடையாளத்தின் மூலமாக அர்ப்பணிக்கிறது, அது ஞானஸ்தானம். ஆனால் அந்த ஞானஸ்தானம் இல்லாமல் நம்மளை வந்து மறுரூபம் ஆக முடியுமா, நம்ம சபையை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டாயம் சேர்க்க முடியாது. அப்போ ஞானஸ்தானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறோம். நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்காக தான். இனி எங்களுடைய சித்தத்தின்படியான எந்த ஒரு காரியத்தையுமே எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுடைய சித்தத்தின்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நம்ம உடன்படிக்கை செய்கிறோம். தேவனை என்ன பண்ணுறாருங்க? அந்த உடன்படிக்கையை அங்கீகரிக்கிறாரு. அங்கீகரிக்கிறதின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க?
ஏதோ பதில் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சவுண்டு கேட்கல. பரிசுத்த ஆவி கிடைக்குது. நம்ம புது சிருஷ்டியின் கரு நம்மளுக்குள்ள உருவாகுதுன்னு சொல்லி கூட பார்க்கணும். ஏன்னா தேவன் ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ணலன்னா அந்த காரியம் நம்ம இடத்துல நடக்காதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு தான் நம்மளால இப்போதைக்கு பதில் சொல்ல முடியுது. ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம அப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சபையில் இந்த இடத்துல உட்காந்து இந்த சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். மறுரூபமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட போய் சேர்ந்துருப்போம்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்படணும், அந்த ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ ரட்சிப்பு நிறைவேறதுக்கு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படணும்னா எதன் அடிப்படையில் பிரயாசப்படணுன்ற காரியம் நமக்கு தெரிஞ்சால் தானே நம்மளால் பிரயாசப்பட முடியும். நான் ரட்சிக்கப்படணும்னு 24 மணி நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணாலோ இல்லாட்டி அதை நினைச்சிட்டு இருந்தாலோ மட்டும் நம்மளால் ரட்சிக்கப்பட முடியுங்களா? எது செய்தால் நம்மளால் ரட்சிக்கப்பட முடியும்? எதெல்லாம் நம்ம தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார், இதெல்லாம் தேவன் நம்ம இடத்துல வெறுக்கிறார். அப்போ வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னன்றதை நம்ம சரியாக செய்தால் மட்டும்தான் நம்மளால் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யார் இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் முதலாவது அவர் என்ன பண்ணாருங்க, மனுஷனாக வந்து பூமியிலே அநேக பாடுகள் உபத்திரவங்களை சகித்து தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக செய்து மரித்து உயிர் தெளிந்து அவரோட போய் சேர்ந்திருக்கார். அப்போது அதனால தான் அவர் சொல்கிறாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ ரட்சிக்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம பிதாவாகிய தேவனிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் சேர்றது தான் நம்ம ரட்சிக்கப்படக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அப்போ சேரணும்னா யார் மூலியமாக தான் நம்ம போய் சேர முடியுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் சென்று சேர முடியும் அப்படின்னு சொல்லி கூட வசனம் நம்மளுக்கு தெரியும். இந்த வசனமும் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான் சொல்லி பார்க்கணும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம போய் சென்று சேரணும் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான 3 விதமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனம் யாருக்காவது தெரியாத வசனமா இருக்குங்களா? ஒவ்வொரு பாடத்திலையும் சகோதரர்கள் வந்து கன்க்ளூஷனில் கொண்டு வரும்போது இல்லாட்டி அந்த பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லும் போது கட்டாயம் இந்த வசனத்தை மேற்கோடிட்டு காட்டுவாங்க. நம்ம அநேகருக்கு இந்த வசனம் பார்த்திங்கன்னா மனப்பாடமாக தெரியும்னு சொல்லி கூட பார்க்கும். ஆனால் இதனுடைய தாற்பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம் அப்படின்றதான் இன்றைய நாளில் நம்ம சற்று தியானிக்க போகிறோம்னு சொல்லி கூட பார்க்கும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நம்ம வழி நம்ம தெரிஞ்சிட்டோம். அவர் மூலியமாக தான் போய் பிதாவின் இடத்துல போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் ரட்சிப்புன்றதை நம்ம பார்த்துட்டோம். அப்போது அவர் சொல்லக்கூடிய 3 விதமான நிபந்தனைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதில் 3 விதமான காரியங்களை சொல்கிறாரு. ஒன்று என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொள்ளணும், அவரை பின்பற்றணும். இந்த 3 விதமான காரியங்களை தான் நம்ம தனியாக பிரித்து இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான காரியங்கள் என்ன, அதன் மூலியமாக தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், அதை செய்தால் நம்ம தேவன் என்ன கொடுப்பார் அப்படின்றத பார்த்து இந்த நாளில் நம்ம பாடத்தை முடிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தபடி நம்மளுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பில் வந்து 2 விதமான அர்ப்பணிப்புகள் இருக்குது. அதில் 2வது அர்ப்பணிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இறுதிப்பூர்வமான அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு மட்டும்தான் நம்மளை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அர்ப்பணிப்பில் நம்ம என்ன ஒரு சிந்தையோடு அந்த அர்ப்பணிப்பு நம்ம செஞ்சுருப்போம்? கேள்வி புரியலைங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது இறுதிப்பூர்வமாக நம்ம வந்து ஒரு சிந்தனை வரும் தெரியுங்களா? நம்ம எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம இறுதிப்பூர்வமாக சிந்திப்போம். எப்படி சிந்திப்போம்? எப்படியாவது கிறிஸ்துவின் சாயலை அடைந்தே ஆகணும்.
அப்போ கிறிஸ்துவின் சாயலை அடையணும்னா அது ஈஸியான விஷயம் இல்லைன்றது நமக்கு தெரியும். அப்போ கிறிஸ்துவை போலவே நம்ம பாடுகளையும் உபத்திரவங்களையும் பட்டு அவரை போலவே நம்மளுடைய குணலட்சணங்களை மாற்றிக்கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் சகித்து இந்த ஓட்டத்தை நம்ம நிறைவு செய்து முடிக்கணும் அப்படின்றத வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏறெடுத்துருப்போம்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்மளுடைய வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது சிலுவை சுமத்தல். இந்த நோக்கம் ஒரு சரியான நோக்கம் தான். இந்த நோக்கத்தின்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்குதா அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்குன்னு சொல்லி கூட பார்க்கணும். அப்போ சிலுவை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே சிலுவை சுமக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம கிட்ட கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே சிலுவை சுமப்பவர்களா? அதுதான் அந்த கேள்வி. இன்டெரக்டாக நம்ம ஃபஸ்ட்டு பதில் சொல்லிட்டோம். எல்லாருமே இறுதிப்பூர்வமாக அந்த ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க இறுதிப்பூர்வமாக அவங்களுடைய சிந்தனையில் இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு அநேகர் இந்த காரியங்களை செய்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை அது செய்திருந்தாலுமே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஓட்டம் போக போக பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையை விட்டு மனம் திரும்பி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உலகத்தோடு உலகமாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க? நம்ம சபையில் தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளுடைய கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலையுமே கலந்து கொள்வாங்க. அநேகர் வந்து சப்ஜெக்ட் கூட இருக்கக்கூடியவங்கள கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரகாசமாக தெரியும். ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் அவர் உண்மையிலே பிரகாசமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறாங்களா, அவர்கள் சுடர் விட்டு கொண்டு இருக்கிறார்களா, இல்லாட்டி ஒரு மங்கி எறிய திரி மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்ற வாழ்க்கையை வந்து யாருக்கு தான் தெரியும் சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இதை எதை அடையாளப்படுத்துறாருங்க? நம்மளுடைய ஞானஸ்தானத்தை தான் அடையாளப்படுத்துறாரு. இப்போ நம்மளுடைய ஜென்ம சரீரம், பாவமான சரீரம் ஞானஸ்தானத்தில் மறிக்கிறதா வந்து தேவன் கன்சிடர் பண்ணுறாரு. அதே சரீரத்தில் ஒரு ஜீவனை கொடுத்து மீண்டுமாக வாழுங்க, ஆனால் அந்த வாழ்க்கை யாருக்கு பிரியமானதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாருங்க, தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஜீவனை கொடுக்குறாரு. அப்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தேவனிடத்தில் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்குது. அப்போ அந்த மாம்ச சரீரத்தை வைத்துட்டு நம்மளுடைய சொந்த சித்தத்தையோ சொந்த காரியங்களையோ சொந்த இச்சைகளையோ நிறைவேற்ற முடியுங்களா? கட்டாயம் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருந்தால் என்னென்ன பண்ணுவாரோ அதை மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும். அப்போ நம்மளுக்கே கேள்வி வரும், கிறிஸ்து கோவப்படுவாரா? கிறிஸ்து சண்டை போடுவாரா? கிறிஸ்து தவறான காரியங்களை சிந்திப்பாரா? தவறான காரியங்களை செய்வாரா? சகோதரர்களை விரோதிப்பாரா? இல்லாட்டி தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய ஆசை இச்சையின்படி செய்துட்டு இது எல்லாமே வந்து நான் ஜென்ம சரீரத்தில் தான் இருக்கிறேன், இது எல்லாமே சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாராம்? எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கடைசி வரை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்றுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருன்னா இந்த வகையாக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ நம்ம சிலுவையில் அறையப்பட்டவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையிலுடைய மரணம் எப்போ வரும்னு சொல்லி பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட உடனே வந்துடாது. ஒரு 3 நாள் 4 நாள் அவருடைய உடல் ஆரோக்கியம் ஒருவேளை நல்லாவே இருந்துச்சுன்னா 5 நாள் 6 நாள் கூட உயிரோடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு
சிலுவையில் அறையப்பட்ட உடனே அவங்களுக்கு அதனுடைய வலி பாதிப்புகள் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சிறை சேதமோ இல்லாட்டி மற்ற அந்த உடலில் அநேக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அநேக தண்டனைகள் இருக்குது. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனதில் ஃபஸ்ட்டு தோணும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களால எதையுமே செய்ய முடியாது. அவங்க அப்படியே சிலுவையில் தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கை எடுக்க முடியாது, காலை வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஒருவேளை கையோ காலையோ மூவ் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து பிளட் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். பிளட் அதிகமாக ரிலீஸ் ஆகும்போது அவங்களோட உடலில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். அவங்களால மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஒவ்வொரு தடவை மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரத்தம் வெளியேற்றப்படும். அந்த புண்கள் வந்து அதிகப்படியாக ரணமாகி அதன் மூலியமாக அதிகப்படியான ஒரு காய்ச்சல் மற்ற உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். அப்போ அவங்களுடைய வனாந்தரத்தில் தான் அதே மாதிரி சிலுவையில் அந்த ஒரு தண்டனை நிறைவேற்றுவாங்க. அப்போ வந்து அநேக பறவைகள் அநேக விலங்குகள் மூலயமா கூட சில காரியங்கள் அவர்களுக்கு துன்புறுத்தப்படக்கூடிய காரியங்கள் வரும். இதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள தூசிப்பாங்க, திட்டுவாங்க, எங்கே இருக்கிற கோபத்தையும் அங்கே வந்து காட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களால ஏதாவது திருப்பி பேச முடியுமா, திருப்பி ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியுமானா எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னால் கூட யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பசிச்சாலும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அவங்களுடைய மனதில் அவங்க தோன்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படியாவது மறிச்சல், இந்த கஷ்டத்துக்கு இந்த துன்பத்துக்கு என்னால் பொறுத்து கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல, நான் எப்படியாவது மறித்தா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையில் அவங்க வந்து பிரயாசப்படுவாங்க. ஆனாலும் அந்த சரீரம் உடனே மறிக்காது. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த மரணத்துக்குள்ளாக போவாங்கன்னு சொல்லி கூட பார்க்கும். அப்போ அவங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா பார்த்தீங்கன்னா செயலிழந்து போயிருக்கும். கடைசியாக அவங்களுக்கு அந்த ஜீவன் மட்டும் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி போயிடும். ஆனால் அது வரைக்கும் என்னோட ஜீவன் எப்போ போகுன்றத முழு முயற்சியோடு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா மனிதனும் என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படியாவது வாழணுன்றதுக்காக தான் முயற்சி செய்வாங்க, அதிகப்படியான பிரயாசம் எடுப்பாங்க. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தர் மட்டும்தான் தாங்கள் மறிக்கிறதுக்காக அதிகப்படியான முயற்சிகளையும் பிரயாசங்களையும் எடுப்பாங்கன்னு சொல்லி கூட பார்க்கணும். இப்போ நம்ம சிலுவையில் அறையப்பட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்கிறதுக்காக அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கணுமா, சாகிறதுக்கான அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கணுமா? கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நாம் மறித்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் செல்ல முடியும். அப்போ அந்த சாயலை தரித்து கொள்றதுல நம்ம எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறோம்னா நம்மளுடைய மரணம் சீக்கிரமாக சம்பவிக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கூட நம்மளுடைய இருதயத்திலும் நம்மளுடைய சிந்தனையிலும் இன்றைய நாளிலே நாம் தீர்மானம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தில் மிகப்பெரிய ஒரு தாற்பயம் சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அநேகர் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்னுடைய வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் சிலுவை சுமக்கிறது தான் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்காங்களா இல்லைங்க? சகோதரர் ஏஓ பிஓ அப்படி வச்சுக்கலாம். நம்ம அந்த இது கேட்டகரியில் வர வேண்டாம். இது ஒரு சரியான சிந்தனைங்களா? நம்மளுக்கு வசனம் தெரியுமே, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதன்படியாக நம்ம சரியாக தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களுமே நாம் ஞானஸ்தானம் பெற்றதுனால தான், நம்ம சிலுவை சுமக்கிறதுனால தான் வருதுன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுங்களா? நீங்களா அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லலாம் போல இருக்கு. கட்டாயம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் இன்றைய நாளில் நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு நோய் வருதுன்னு வச்சுங்க. ஏன்னா நோய் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. புதுசாக நோய்கள் வருது. ஒரு வாரம் ஒரு நோய் இருக்குது, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நோய் வந்துருது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு புது நோய் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நோய்கள் பெருகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஃபார் எக்ஸாம்பிள்
நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ப்ரெஷரோ சுகரோ வருதுன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லலாம்? ஒரே சிலுவை பிரதர், தேவன் என்னை சோதிக்கிறார் பிரதர், நான் அதிகப்படியாக கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிரதர், நான் தேவனுக்காக உண்மையாக இருக்கிறேன், அதனால தான் எனக்கு சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு. இல்லை ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க, இல்லை வேறு எதுனா வருது நோய், கேன்சர் வருது, இல்லாட்டி அல்சர் வருது, இல்லாட்டி அதை காட்டிலும் வேறு எதனா பிரச்சனைகள் வருது. அப்போ என்ன சொல்லாங்க? இதெல்லாம் வரதுக்கு காரணம் நான் ஞானஸ்தானம் பெற்றதுனால தான். தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார், என்னை சீக்கிரமாக சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறார், அதனால் இப்படிப்பட்ட நோய்கள் என்னுடைய வாழ்க்கையில் வருதுன்னு சொல்ல முடியும்? சொல்லவே கூடாதுன்றோம். ஆனால் அநேகருக்கு உடல்நிலை சரியில்லாத போது நம்ம என்ன பண்ணுறோங்க? போய் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது, தேவன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிச்சை பிரதர், நீங்கள் இதில் நீங்கள் தைரியமாக இருக்கணும், தேவன் உங்களை சோதிக்கிறார், அதனால் நீங்கள் உற்சாகமாக இருங்க, இல்லை தேவன் உங்களை குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த நோய்கள், இந்த பிரச்சனைகள் எதையின் அடிப்படையில் வருதுங்க? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மளுடைய வயது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த சில தீமையான காரியங்கள், இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் அதை நம்ம வச்சுட்டு நான் தேவனுக்காக உண்மையாக வாழ்கிறேன், அதனால தான் இந்த நோய்கள் வருது நம்ம யாராவது சொல்ல முடியுங்களா? கட்டாயம் சொல்ல முடியாது. அப்போ ரெண்டாவது ஒரு காரியம், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், பொருளாதார பிரச்சனைகள். இது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இருக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அது ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஞானஸ்தானம் பெறாதவர்களாக இருக்கலாம், வேறு சபைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், உண்மையான ஆவிக்குரிய சபைக்கு வரவர்களாக இருக்கலாம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லாட்டி எந்த மதத்தவர்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார பிரச்சனை. இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான், நான் ஞானஸ்தானம் பெற்றதுனால தான் சொல்ல முடியுங்களா? சகோதரர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், சரியாக வேலைக்கு போய் நம்ம சரியாக நம்ம குடும்பத்தை இந்த கவனிச்சோம்னாலே இந்த விஷயத்தை நம்ம சொல்ல மாட்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய வருமானம் பற்றாமல் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்குது. அவங்க மாதத்துக்கு ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய செலவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது 40,000 50,000 இருக்குது. அப்போ மாதம் சம்பளம் வரதுக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணுவாங்க? இன்னும் ஒரு 10,000 இன்னும் 20,000 யார்கிட்ட வாங்கலாம், எங்கே வாங்கலாம், கிரெடிட் கார்டு மூலிமா ஸ்வைப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட், இல்லாட்டி லோன் எதனா போடலாமா, இப்படின்னு தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு என்னால் ஆலயத்துக்கு சரியாக வர முடியல, தேவனுக்காக என்னால் அதிகமாக காரியங்களை ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீங்கள் நடுவில் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் என்னால் கலந்து கொள்ள முடியல, ஏன்னா என்னோடய கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் எக்கனாமிக் லெவலில் கொஞ்சம் க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தேவன் தான் கொடுக்குறாரா? ஞானஸ்தானம் பெற்றதுனால தான் இதெல்லாம் சிலுவைங்களா? கட்டாயம் இல்லை. அப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், சில சரியான விதத்தில் வண்டி ஓட்டி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கூடிய காரியங்கள் கூட இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராங் ரூட்டில் போவாங்க, ஹை ஸ்பீடில் போவாங்க, அப்போ ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் என்ன நினச்சிப்பாங்க? தேவன் என்னை சோதிக்கிறாரு, தேவன் என்னை நேசிக்கிறாரு, அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்காங்கன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியங்களும் சிலுவை சுமக்கிறதுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய ரொம்ப பரவலாக தெரிந்த ஒரு காரியம், கவலைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள், இது எல்லாமே பூசிஸ்டினோட வாழ்க்கையில் சபையை அழைக்கப்பட்ட நம்மளுக்கு இருக்குது, உலக ஜனங்களுக்கு இருக்குது, மற்ற மதத்தினருக்கு இருக்குது. அப்போது எங்களுக்கு வரக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நான் கிறிஸ்துவின் பாடுகளை சுமக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை, நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துமே பிரதர், சிலுவை சுமக்கிறேன் என்ன, கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய பாடுகளையும் ஒவ்வொருத்தர்களையும் சந்தோஷமாக சகிக்கிறது அப்படின்னு. அப்போ இது இல்லைங்களா? இது எல்லாமே நம்மளுடைய மாம்சத்தின் இச்சைப்படியாக, நம்மளுடைய மாம்ச சிந்தனைப்படியாக நம்ம பெறக்கூடிய காரியங்கள். இது நம்மளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதனால தான்
வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:11 கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப இந்த சோதனைகள்லாம் யாருக்கு வருதுன்னு சொல்றாருங்க? மனுஷருக்கே நேரிட சோதனை. அப்போ மனுஷனா ஒருத்தர் பிறந்தாருன்னா இப்படிப்பட்ட நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் கவலைகள், குடும்ப விதமான பிரச்சனைகள் எல்லாமே கட்டாயம் வந்தே தீரும். அதனால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருங்க? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளை அவரும் சந்தித்தார், அவரும் ஏற்றுக்கொண்டார். அவர் யாரெல்லாம் வந்து குணப்படுத்துகிறாரோ அப்போ இவருக்குள்ள என்ன இருந்து போதுங்க, இவர் அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்காருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்தினா அந்த குஷ்டரோகி உடல்ல இருந்த அந்த நோய்கள், அந்த காரியங்கள்லாம் யார் ஏற்றுக்கொள்றவராக இருக்காருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அநேக விதமான பிள்ளைகளை வந்து அவர் குணப்படுத்தியிருக்கார். அவருக்கு முன்பாக வந்த அனைவரை பார்த்தீங்கன்னா அவர் குணப்படுத்தியிருக்கார். அவரை விசுவாசத்தை அநேகரை பார்த்தீங்கன்னா குணப்படுத்தியிருக்கார். அப்போ ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? அவர் பரிபூர்ண மனிதன் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் பலவீனம் அடைந்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அவர் பலவீனத்தின் மூலமாக அவர்களுடைய வியாதிகளை போக்கியிருக்கிறார். அப்போ அவருக்கும் இதே போன்ற அநேக விதமான பலவீனங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஏன் பிரதர் வருது? இதெல்லாம் சிலுவை இல்லை, நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இதனுடைய பேர் என்ன, ஏன் வருது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதோட பேர் என்ன சொல்லுவாங்க? சுயமாக ஒரு பிரதர் சொல்றாரு. வேற எதுனா 2 விதமான காரியங்கள் தான் இருக்கும். ஒன்று சிலுவை, இன்னொன்று அதே பாரமான காரியம் தான், ஆனால் சிலுவை போல இருக்கும், ஆனால் சிலுவை இல்லை. என்னதுங்க? நானே சொல்லிடுறேன், நுகம். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே நுகம் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உலகத்தில் அவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நுகம் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது நிமித்தமாக வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய கீழ்ப்படியான் நிமித்தமாக இந்த பூமி உன் மூலமாக சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதன் மூலயமாக அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், உன்னுடைய நெற்றியின் வேரின் துளியினால நீ அதனுடைய பலனை காண்பாய். அப்போது நம்ம ஜீவிக்கணும்னா, நம்ம உயிரோட வாழணும்னா நம்ம கட்டாயம் நம்மளுடைய நெற்றியில் இருக்கிற வேர்வை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வேர்வையாக வெளிவருதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட பிரயாசங்கள், கஷ்டங்கள் பட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஆல்ரெடி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறிட்டே வருது. பிரதர், நீங்கள் சொல்கிற இவ்வளோ நேரம் சொன்னது ஓகே, ஆனால் இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம சொல்கிறோங்க? ஏன்னா நம்ம தான் ஞானஸ்தானம் பெற்றுமே, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய மீறுதல்கள்லாம் நம்ம ஞானஸ்தானத்திலேயே வந்து தேவன் வந்து மன்னிச்சிட்டாரு. அப்போ எப்படி மறுபடியும் எனக்கு நுகம் வரும்? இது கேள்வி வருதுங்களா இல்லைங்க? அநேகருக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இந்த டைமில் வரும். ஏன்னா இந்த நுகம் என்றது நம்ம ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுட்டு இது எல்லாமே நம்ம வந்து கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய பாடுகள்னு சொல்லி தேவன் கன்சிடர் பண்ணாருன்னா தேவன் எப்படிப்பட்டவர் ஆகிடுவாருங்க? அவர் உண்மையுள்ளவராக இருக்க மாட்டார். ஏன்னா எல்லா உலக ஜனங்களுமே அதே மாதிரி நோய்களில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்காங்க, போராட்டங்கள் இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் சிலுவையாக அவர் கன்சிடர் பண்ணிட்டாருன்னா அப்போ அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த உலக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் போகும். ஞானஸ்தானம் பெற்றா போது நீங்கள் என்ன வேணால் செஞ்சாலும் அதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சோதனைகளை தாங்கத்தக்கதான நம்மளுக்கு ஒரு பலனை தருவார். பலன் எதிர்ப்படி அடிப்படையில் தருவாருங்க. வசனத்தின் மூலமாக, சகோதர ஐக்கியத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பலனை தருவார்.
அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுமையை தாங்கிக் கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட வருவார். நம்மளுடைய நுகத்துக்கு கட்டாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சப்போர்ட் பண்ணுவார். ஏன் என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்போ அவருடைய நுகம் லகுவானது, அதுதான் பார்த்தீங்கன்னா சிலுவைன்னு சொல்றோம். அப்போ உங்களுடைய பாரத்தை என் மேல எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு 100 கிலோ வெயிட்டை நம்ம சுமந்துட்டு இருக்கோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோட வந்தாருன்னா அந்த வெயிட் பாதியாக குறைஞ்சிடும். 50 கிலோ வெயிட்டை தான் நம்மளை தூக்குறவங்களா இருப்போம். அப்போ 50 கிலோ வெயிட்டை நம்ம தூக்குறது ஈஸியா இல்லை 100 கிலோ வெயிட் தூக்குறது ஈஸிங்களா? 50 கிலோ தூக்குறது தான் ஈஸி. அப்போது இந்த ஹெல்ப் ஏன் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம சிலுவை சுமக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். ஒருவேளை நம்ம வெறும் நம்ம நுகத்தையே சுமந்து கொண்டுட்டு நான் கிறிஸ்துவுக்காக ஓடுறேன், நான் சிலுவை தான் சுமக்கிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய நுகத்தை சுமக்கிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறார். ஆனால் சிலுவையை யார் தான் சுமக்கணுங்க? நம்ம தான் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கும். நுகத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஆனால் சிலுவைக்கு கட்டாயம் சப்போர்ட் கிடைக்காது. அதுக்கு ஆறுதல், சமாதானம், சகோதர ஐக்கியம் இதெல்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்ம சிலுவையை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கும். அப்போது நம்ம நுகத்தை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த நுகத்தினுடைய வெயிட்டை கம்மியாக வச்சுக்கணும். ஒருவேளை 50 கிலோ நம்மளுக்கு லெஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 50 கிலோவே வச்சுக்கணும். மறுபடியும் இன்னொரு 50 கிலோ எடுத்து வைக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் 100 கிலோ தான் சுமந்துட்டு இருந்தேன், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 50 கிலோ எடுத்துட்டாரு, இன்னொரு 50 கிலோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள மாட்டார். அநேகர் பண்ணுற காரியங்கள் அதுதான். தங்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், தங்களுக்கு ஏதோ ஒரு தவறான காரியங்கள் நடக்கும், தேவன் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி செய்து அந்த இடத்துலேருந்து அவளை நீக்கி வெளியிட்டிருப்பார். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அதே காரியங்களை திரும்பியும் போய் விடுவாங்க, மறுபடியும் அதே ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹெல்ப் கிடைக்குங்களா? கட்டாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். அப்போது நம்மளுடைய நுகத்தை சுமக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முதிர்ந்த காளைக்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நுகத்தடியில் 2 மாட்டை கூட்டுறாங்கன்னா 2 மாடுமே இளம் மாடாக இருக்காது, ஈக்குவலான மாடாக இருக்காது. ஒரு மாடு பார்த்திங்கன்னா நல்லா முதிர்ச்சி பெற்ற அனுபவம் மிக்க ஒரு மாடாக இருக்கும். இன்னொரு மாடு என்ன? காளை. இன்னொரு காளை என்னன்னு பார்க்கும்போது ஒரு இளங்காளையாக இருக்கும். இதுக்கு நல்லா பவர் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும் இளங்காளைக்கு. ஆனால் முதிர்ந்த காளைக்கு அவருடைய எஜமான் சொல்லக்கூடிய வார்த்தையை சரியாக கேட்டு சரியாக நடக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு இருக்கும். அப்போது இந்த ஒரு இளங்காலை ஏதோ ஒரு இடத்துல எஜமானோட சொல்லி கேட்காம எங்கேயாவது போகணும்னு நினச்சா கூட இந்த முதிர்ந்த காளையோட அந்த நுகத்தில் பூட்டி இருக்கும்போது அதால் தனியாக செயல்பட முடியுங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நுகத்தடியில் அவரும் பிணைக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக கேட்டு எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம சரியான விதத்தில் நம்ம நடத்தப்படும். ஒருவேளை எங்கேயோ போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம சரியான ஓட்டத்தில் ஓடி நம்மளால் முடிக்க முடியாதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம் நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் மனுஷருக்கு நேரிடைய சோதனை தான் அப்படின்ட்டு. ஆனால் இதே சோதனைகளை ஒரு சிலுவையாக எப்போ மாறுது, எப்போ கன்சிடர் தேவன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே காரியங்கள் தான். ஒருத்தர் நோய் வருதுன்னு வச்சுங்க, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாமே பார்க்கணும். ஒரு சத்தியத்தை அதிகப்படியாக சுமந்து செல்லக்கூடிய ஒரு சகோதரன் அவருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களை அவர் என்ன பண்ணுறாருங்க? தேவனுக்கு என்று அர்ப்பணம் செய்கிறார். அந்த அர்ப்பணம் செய்கிறது எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவரால் சரியான நேரத்துக்கு தூங்க முடியல. ஒரு சராசரி மனிதன் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு ஹெல்த் சென்டர் சொல்கிறாங்கன்னா அவங்களால அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் அவங்களால தூங்க முடியாது. எத்தனை மணி நேரம் தூங்குவாங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவாங்க. அப்போது சரியான தூக்கம் இல்லைன்னா அவங்களுடைய உடலில் அநேக பிரச்சனைகள், பாதிப்புகள் வரும். அப்போ அந்த அநேக பிரச்சனைகள், பாதிப்புகள் நிமித்தமாக அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, எதையுமே சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவருடைய வாழ்க்கையில்
இந்த காரியங்களை தவிர மற்ற எந்த காரியங்களும் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கூட பண்ண முடியாத சூழ்நிலை கூட வரும். அல்சர் வரலாம், சுகர் வரலாம், ப்ரெஷர் வரலாம், பேக் பெயின் வரலாம், கண் பார்வை குறைபடலாம். ஒரு சராசரி மனிதன் ஒரு மாதத்துக்கு இத்தனை முறை தான் ட்ராவல் பண்ணணும், இத்தனை கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் சத்தியத்தை சுமந்து கொண்டிருக்க எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி சத்தியத்தை அறிவிச்சுட்டு வராங்க. தேவனுக்கு இன்று உண்மையாக வாழ்கிறாங்க. அப்படின்னும்போது அவங்களுடைய உடலில் அநேக பலவீனங்கள், சுகவீனங்கள் வரும். நம்மளுக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பிரயாணங்கள், அநேக கண்விழிப்புகள், குளிரில் இருந்திருக்காரு, நிர்வாணத்தில் இருந்திருக்காரு, இப்படி அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தமாக. அப்போது இப்படிப்பட்ட பாதிப்புகள் நம்மளுடைய உடலில் வருது. இதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், வியாதிகள் வருது. அப்படின்னா இதெல்லாம் கட்டாயம் கிறிஸ்துவின் சிலுவை சுமக்கிறதுக்கு அடையாளமாக தேவன் கன்சிடர் பண்ணுவார். ஆனால் இது எதுவுமே செய்யாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, வேலைக்கே போகாமல் நம்மளுடைய உடலில் பலவீனங்கள் வருது, சுகவீனங்கள் வருதுன்னா அதற்கெல்லாம் தேவன் அது சிலுவையாக கன்சிடர் பண்ண மாட்டார்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் பொருளாதார பிரச்சனைகளும். தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு சகோதரன், அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, அவர் ஏதோ ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சேலரி அவருக்கு கிடைக்கும். ஆனால் அங்கே போனார்னா அவருக்கு சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரதோ கூடிகளை கலந்துக்கிறதோ அவரால் முடியாது. அப்போது அவர் இருக்கக்கூடிய பகுதியில் ஏதோ ஒரு நார்மலான ஒரு வேலைக்கு போகிறாரு, அங்கே கிடைக்கக்கூடிய சேலரி ரொம்பவே கம்மியான சேலரியாக இருக்குது. அதன் மூலியமாக அவருடைய குடும்பத்தில் அநேக பொருளாதார பிரச்சனைகள் வருது. இல்லாட்டி அவர் போயிட்டுருக்க ஒரு வேலையிலே பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலைக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டைல், துணிக்கடை, அது மாதிரி இடத்துலாம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க, நீங்கள் கட்டாயம் அப்போ தான் வரணும். அப்போ அந்த வேலையை அந்த சகோதரர் வந்து நான் கிறிஸ்துவுக்காக இந்த வேலையை நான் விடுறேன், தேவன் என்னை பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு விடுறாரு. அதன் மூலமாக பொருளாதார பிரச்சனைகள் வருதுன்னா இது எது அடிப்படையில் இருக்குங்க? சிலுவை. அப்போ எல்லாமே வந்து சிலுவை சுமக்கிறதுக்கு ஈக்குவலாக ஆகாதுன்னு சொல்லியும் பார்த்தோம். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள் என்ன அப்படின்றது இதுதான். இன்னும் அநேக எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் சொல்ல முடியும், அநேக காரியங்கள். ஆனால் நம்மளுக்கே தெரியும், அநேக பாடங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். கவலைகள். நான் கிறிஸ்துவுக்காக உண்மையாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, ஆனால் அவரை எந்த சகோதரனுமே புரிஞ்சு கொள்ளலை. சொந்த சபையாரே அவரை புரிஞ்சு கொள்ளலை, அவரை விரோதிக்கிறாங்க, அவங்க எதிர்க்கிறாங்க. அப்படின்னும்போது அவருடைய உடலில் வந்து அவருடைய மனதிலையும் பார்த்தீங்கன்னா அநேக கவலைகள், பிரச்சனைகள் அவர் இருக்குது. அவர் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் சொந்த மனைவியே அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியம், நீங்கள் போகக்கூடிய சபை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விரோதிக்கிறவங்களா இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்க. அவர் செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை பெயர் சபைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை மற்ற மதத்தினராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் போகக்கூடாது, நீ போனீங்கன்னா தான், அங்கே போகாமல் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் கூட நாங்கள் ஐக்கியமாக இருப்போம்னு சொல்லிட்டு விரோதிக்கலாம். இதன் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்குங்க? கிறிஸ்துவ நிமித்தமாக வரக்கூடிய சிலுவைக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அப்போ நம்ம சரியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம படக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள்லாம் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறதன் அடிப்படையில் தான் இருக்கா, இல்லாட்டி நம்மளுடைய சொந்த மாம்சத்தின் காரியங்கள் நிமித்தமாக வருதா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். 2 விதமான காரியங்களை பார்த்துட்டோம். ஒன்று நுகம், இன்னொன்று சிலுவைன்ற. இன்னொரு காரியங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 5:24. 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளிரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இது எப்படி புரிந்து கொள்ளலாங்க? எக்ஸாக்ட்லி கரெக்ட். சிலருடைய பாவங்கள், சிலருக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்க, அந்த நோய்க்கு காரணமாக என்ன இருக்குங்க? அவர்கள் செய்த பாவமாக இருக்கும், அவர்கள் தேவனுக்கு விரோதமான செய்த காரியங்களாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்குதுன்னு வச்சுங்க, இங்கே ஒரு சகோதர ஐக்கியத்தை விட்டுட்டு நான் எங்கேயோ போய் நான் வந்து அதிகப்படியான ஒரு சம்பளம் கிடைக்கும், இல்லாட்டி இந்த
என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாக நம்ம போகிறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாருனாங்க யோனா, அவருக்கு என்ன நடந்துச்சுங்க? தேவனுடைய திட்டத்தை அவருடைய காரியத்தை செய்யறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருங்க, வேறொரு இடத்துக்கு அவர் கப்பல் ஏறி போகிறார். ஆனால் தேவனை விட்டாருங்களா? தேவனை விடவே மாட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு நம்ம ஞானஸ்தானத்திலே நம்மளுடைய கையை வந்து இறுக பிடிச்சிடுறாரு. ஒவ்வொரு டைம் நம்ம தான் கையை விட்டுட்டு போகிறோமே தவிர பிதாவாகி தேவனோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோ நம்ம கையை விட்டுறதே இல்லை. சில டைம் விட்டுட்டு போவோம், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிகள் நம்மளுக்கு விழுகும். எப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேய்ப்பன் வந்து ஆட்டை மேய்ச்சிட்டு போயிட்டு இருப்பார். எல்லா ஆடும் சரியாக தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ஆடு என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடி போகும். அங்கே போகும்போது அதுக்கு அநேக பாதிப்புகள் இருக்கின்றது யாருக்கு தெரியுங்க? மேய்ப்பனுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாருங்க, பிடிச்சி வச்சு பார்ப்பாரு. அது நிற்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாருங்க, ஒரு அடியை போட்டு அதோட காலை கூட உடச்சி அதுக்கு ஒரு கட்டு போட்டு அதை எடுத்து தோளில் போட்டு கொண்டு போவார். அப்போ நம்மளுக்கு அடிகள் விழுகுது, நம்மளுக்கு கால் உடைக்கப்பட்டுச்சு, நம்ம காயப்படுத்துகிறாரு, இதுக்கு காரணம் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்க முடியுமா அந்த ஆடு? அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கும். அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டு மேலே வைத்த மிகப்பெரிய ஒரு அன்பு. அந்த ஆடுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, எந்த ஒரு அசௌகரியமான காரியங்களும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆட்டு மேலே அவர் காட்டக்கூடிய ஒரு பரிவு, ஒரு தயவு, ஒரு கிருபை. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, ஒரு சகோதரர் உடல்நிலை சரியில்லாதவராக இருக்கார், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, பிரதர் நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டு போனீங்க, கரெக்டு தான், அவர் பாவத்தில் தான் இருந்தார், எனக்கே தெரியும், அவர் அநேக பாவங்கள் பண்ணார், அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த எல்லா காரியங்களையுமே யாருக்கு தான் தெரியும் சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம யாரையுமே மற்றவர்களை நம்ம நியாயமே தீர்க்கக்கூடாது. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதா, இதில் வந்து எது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் சிலுவை சுமக்கிறேனா, இல்லை நுகத்தை தான் சுமக்கிறேனா, இல்லாட்டி நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த ஒரு பாதிப்புகள் தேவன் எனக்கு கொடுக்குறாரா அப்படின்றத சிந்திக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நாம தான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும்னு சொல்லி கூட பார்க்கும். ஏன்னா நம்மளுடைய நியாய தீர்ப்பு உலகத்தோடு இருக்க போகிறதில்ல, நம்மளுடைய வாழக்கூடிய வாழ்க்கையிலே இருக்கு. ஒருவேளை நம்ம உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஓட்டத்தில் ஓடவே முடியாது. வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11:32 வசனம். 1 கொரிந்தியர் 11:32 நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ நம்ம கர்த்தராலே ஒருவேளை நம்ம சிட்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒருவேளை அதன் மூலியமாக நம்ம மனம் திரும்பி தேவனுக்காக சரியான ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்ம சபையை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும் அது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் எல்லாத்தையும் இதெல்லாமே சிலுவை தான், நான் சரியாக தான் ஓடிட்டு இருக்கேன்ற ஒரு மனநிலையில் ஓடிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய முடிவு ரொம்ப ரொம்ப பரிதானமாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சிலுவை அப்படின்ற ஒரு காரியத்தை, சிலுவை சுமக்கிறதா என்னென்று தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலையுமே வந்து அந்த காரியங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட்டிருந்தாருன்னா, நம்மளுக்கு உடல்நிலை பிரச்சனை வருது, நம்ம அதிகப்படியான ஊழியங்களை செய்தோம், ஊழியங்கள் நிமித்தமாக நம்மளுக்கு அந்த பாதிப்புகள் வருது, அதனால நம்ம சிலுவை சுமக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனைகள், நம்ம கிறிஸ்துவுக்காக எல்லா ஒரு நலமான காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்வு செய்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதன் மூலமாக அநேக பொருளாதார பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம சொல்லலாம் நான் சிலுவையை சுமக்கிறேன்ட்டு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் நம்மளை விரோதிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, ஆனாலும் நம்ம கிறிஸ்துவுக்காக உண்மையாக உத்தமமாக ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லாங்க, நான் சிலுவையை சுமக்கிறேன்ட்டு. இது எதுவுமே இல்லாமல் நான் சிலுவையை சுமக்கிறேன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தேவனிடத்தில் போய் நின்னோம்னா அவர் என்ன சொல்லுவாருங்க, சிலுவைக்கான அடையாளம் எங்க? அந்த அடையாளத்தை காண்பித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து பாருங்கன்னு சொல்லிடுவார். இதுதான் சிலுவை சுமத்தல். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம் பார்த்துட்டோம். 2வது ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தன்னைத்தானே வெறுத்தல். தன்னைத்தானே வெறுத்தல்னா என்னதுங்க? தன்னைத்தானே வெறுத்தல் தெரியாத பிறகு தன்னைத்தானே வெறுத்தல்னா தன்னைத்தானே வெறுத்தல், அவ்வளோதான். நம்மளை வெறுக்கணும்.
பூமிக்குரிய வாழும் உரிமைகள்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டு சுயாதீனத்தின் அடிப்படையில். எப்படி மனுஷனா பிறந்தா அவர்களுக்கு சோதனை முக்கியமோ அதே மாதிரி மனுஷனா பிறந்தா ஒரு சில சுயாதீனங்கள் வந்து தேவன் வந்து கொடுக்குறார். அந்த சுயாதீனத்தின் அடிப்படையில் நம்ம எல்லா காரியங்களையும் செய்து முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே வந்து அநேக போராட்டங்கள் மத்தியில் இந்த சபைக்கு இங்கே வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தையில் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிளம்புவாங்க, லேட் ஆயிடுச்சு, சரி ஓகே என்னால் போக முடியல, ஆன்லைனில் கேட்டுக்கலாம், ஈவினிங் கேட்டுக்கலாம், இல்லை திங்கக்கிழமை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரு கூடியை வச்சுருப்போம். அந்த கூடிகைக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுற சகோதரர்கள் அநேகர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில சகோதரர் என்ன பண்ணுவாங்க, அநேக முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க. ஆனால் வாய்ப்புள்ள சகோதர சகோதரிகள் கட்டாயம் வரணும் அப்படின்றது தேவனுடைய தீர்மானமாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து பாவமாக தேவன் கன்சிடர் பண்ணுவாருங்களா? நீங்கள் ஆராதனைக்கு நீங்கள் வரல, இல்லாட்டி இது மாதிரி கூடைக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் கூடைக்கு வரல, ஒரு கன்வென்ஷன் இருக்குது அந்த கன்வென்ஷனுக்கு வரல அப்படின்னா இதெல்லாம் பாவம், நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி தேவன் நம்மளை வந்து கன்சிடர் பண்ணுவாருங்களா, இல்லை நியாயம் தீர்ப்பாருங்களா? கட்டாயம் பண்ண மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு சுயாதீனம் இருக்குது. நம்மளுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு கொடுத்துட்டாரு. அதில் நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது. ஆனால் என்ன பிரதர் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஆனான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செக் வைக்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் உண்மையாகவே நீங்கள் அர்ப்பணித்தவர்களாக இருந்தாங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் இறுதிப்பூர்வமாக அர்ப்பணித்து தேவனுக்காக நாங்கள் ஓடணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்தீங்கன்னா, நான் சபைக்காக தான் ஓடுறேன், நான் என்னை நானே வெறுத்திருக்கேன், தேவனுக்கு என்று நான் சுடர்விடக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் அப்படிப்பட்ட எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்லக்கூடாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான், இது நம்ம பார்த்த மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள். ஒரு இடத்துல சபையில் வந்து ஒரு சகோதரர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அந்த சகோதரருடைய கருத்தை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரருக்கு தான் சொன்ன அந்த கருத்து வந்து சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனநிலை இருக்குது. ஆனால் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளலை, யாருமே அதுக்கு உடன்படலை. அந்த சகோதரர் என்ன நினைக்கணுங்க, எப்படி நான் சொன்ன விஷயத்தை இவங்க ஏற்றுக்காமல் இருப்பான், இது ஏற்றுக்காமல் இருக்கவே கூடாது, நான் கரெக்டாக தானே சொன்னேன். ஆனால் ஒருத்தர் 2 பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த சபையுமே ஏற்றுக்கொள்ளல. அப்போ என்ன பண்ணலாங்க? அந்த சகோதரன் புரிந்து கொள்ளணும், இங்கே வந்து என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சிந்தை அல்ல, என்னுடைய மாம்ச இச்சை இல்லை, இங்கே யார் தான் இங்கே வந்து மகிமைப்படணும்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான் மகிமைப்படணும். ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகள் எனக்காக இந்த காரியங்களை வந்து தீர்மானம் எடுத்திருக்காங்க, அப்போ ஓகே இந்த காரியங்களை நானும் இதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணும். ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் ஒரு 30 பேர் ஒரு ஸ்டைலில் போங்க, நான் தனியாக ஒரு ஸ்டைலில் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியாதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளுடைய சுயத்தை முழுவதுமாக விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறோமா அப்படின்றத சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. லூக்கா 12:50. லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இவரோட ஞானஸ்தானத்தை குறித்து இங்கே பேசுறாருங்களா? அவருடைய ஞானஸ்தானத்தை குறித்து பேசல. அவர் மறுரூபமாகக்கூடிய மரித்து உயிர்த்தெழக்கூடிய அந்த ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, ஆதியினாலே சேமிப்பிக்கப்பட்டு அந்த உயிர்த்தெழுந்து மறுரூபமாகக்கூடிய ஒரு காரியம், அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் முடிஞ்சிச்சு. அந்த ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சரியாக ஓடி தேவனுடைய சித்தத்தை செய்தால் மாத்திரம்தான் அவருக்கே எது கொடுக்கப்பட்டுச்சுங்க, அந்த அழியாமை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அதை அவர் சரியாக செய்யலைன்னா அவர் கிடைச்சிருக்குமா? கட்டாயம் கிடைச்சிருக்காது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் இருக்கு, அது வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவருக்கும் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வந்துச்சு. அதிகப்படியான சாத்தானுடைய ஒரு போராட்டங்கள், சோதனைகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த
இஸ்ரேல் ஜனங்களே அவரை வெறுத்தவர்களாக இருந்தாங்க. குறிப்பாக அந்த 12 பேர் தவிர. அந்த 12 பேர்லேயும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க லாஸ்ட்டாக, அவரும் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு சொந்த குடும்பம் அவரை வந்து நேசிக்கலை. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவரால் அந்த ஓட்டத்தை வந்து சரியாக ஓட முடியாமல் போச்சுங்களா. அவருக்கு முன்பாக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நான் செய்து முடிக்கணும், அதன் மூலியமாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் ரசிக்கப்பட்டு தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக வரணும் அப்படின்றது அவருடைய முழு நோக்கமாக இருந்துச்சு, முழு சிந்தையாக இருந்துச்சு. அதற்காக தான் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் ஓடினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அவர் தன்னைத்தானே வெறுத்தாருன்றதுக்கு இதை தவிர மிகப்பெரிய ஒரு உதாரணமே இல்லை. லூக்கா 9:58. லூக்கா 9:58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். நம்ம வசனம் வாசிச்சிருப்போம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமான ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர், அவர் மூலமாக தான் உண்டானதொன்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி பாருங்க, நரிகள், அந்த நரிகளுக்கே என்ன இருக்குங்க, குழி இருக்கு. ஆகாயத்து பறவைகள், அதுக்கு என்ன இருக்குங்க, கூடு. ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் தன்னைத்தானே வெறுத்தேன், முற்றிலுமாக தேவனுக்கு கீழ்ப்படினேன், அவருடைய அந்த கிருபையுள்ள கரத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒருவேளை ஒரு சொபஸ்டிகேட்டான லைஃப் வாங்கிட்டு எல்லாவற்றையும் நமக்கு தேவையான பிரகாரமாக செய்துட்டு நான் வந்து தேவனுக்காக தான் வாழ்கிறேன், என்னை நானே வெறுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல். இவரை குறித்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரயாணங்கள், வருத்தங்கள், அவர் சொந்த ஜனங்களாலே வெறுக்கப்படக்கூடிய காரியம், அநேக நாசமோசமான காரியங்கள். ஆனால் இவர் யாருங்க? மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனுஷன். அவருடைய குடும்பம் ஒரு ஃபெமிலியரான ஃபேமிலி. அப்படிப்பட்ட இருக்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருங்க, நான் பிரயாணத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படி யாராவது நம்ம சொல்ல முடியுங்களா? நம்மக்கூடிய வாழ்க்கையில் நம்ம யாராவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றையுமே அவரால் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. 1 கொரிந்தியர் 6:12. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றிலும் அடிமைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அதே விதமான செல்வங்கள், அவருடைய செல்வாக்குகள் நிமித்தமாக தேவனுடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியுங்களா? முடியாதுங்களா? கட்டாயம் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் எது தெரிந்து கொண்டாரு? என்னுடைய செல்வமோ செல்வாக்கோ இல்லாட்டி இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஏதோ வைத்து தேவனுடைய திட்டத்தை நான் வந்து செய்து முடிக்கக்கூடாது. அதற்கு மாறாக என்னுடைய தீர்மானம் ஒன்று தான். இது எல்லாமே இருந்து இதன் மூலயமா தான் பவுல் இந்த காரியத்தை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிடக்கூடாது. அங்கே வந்து யார் மகிமைப்பட்டுவார்னு சொல்லி பார்க்கும்போது பவுல் மகிமைப்பட்டுவார். அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் மகிமைப்பட்டோம். யார் தான் மகிமைப்படணும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய நாமம் மாத்திரம்தான் மகிமைப்படணுன்றதான் அவருடைய வாழ்க்கையின் முழு நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க அவருக்கு இருந்த செல்வம், அவருடைய செல்வாக்கு எல்லாவற்றையும் வைத்து எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒருவேளை அதை வைத்து செய்திருந்தார்னா எதற்கு அவர் அடிமையாக இருந்திருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செல்வம் செல்வாக்கு அதற்கு அடிப்படையை எழுதி போயிருப்பார். ஏன்னா ஒருவேளை அது கரையக்கூடிய காரியங்கள், அது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது.
அப்போ அவ்வளோ நாள் அவருடைய செல்வம் அவர் வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நாள் அந்த செல்வத்துடைய மதிப்பு கம்மியாகும் போது அவருடைய சுவிசேஷத்தை கேட்குறதோ, அநேகர் வந்து தேவனிடத்தில் வரதோ, அவர் செய்த ஊழியங்களோ பார்த்தீங்கன்னா தடைபட்டிருக்கிறதுக்கு காரியம் இருக்குது. அப்போது மறுபடியும் செல்வத்தை சேர்க்கணுன்ற ஒரு சிந்தனை அந்த ஒரு காரியங்களுக்குள்ள போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பவுல் எதை தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம். அதனால தான் சொல்கிறார், எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அவர் பட்டால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்காக முன்னேறி சென்றார்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் நம்ம வாழ்கிறோமோ, இல்லாட்டி அந்த சிந்தனையோடு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறோமோ, அவர்கள் சொல்லலாம், நான் தன்னைத்தானே வெறுத்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். நல்ல லைஃப் ஸ்டைல்ன்றது யார் தப்பாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சில பேர் வந்து பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு செல்வந்தர்களாக இருப்பாங்க, நல்ல வீடு இருக்கும், நல்ல கார் இருக்கும், இல்லாட்டி இப்போ இருக்கிற லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப், நல்ல சேலரி எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கைன்னு சொல்லி நான் சொல்லலை, யாரும் அப்படி தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் என்ன நம்மக்கிட்ட இருந்தாலுமே அது தேவன் ஒரு நாளில் நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த காரியங்கள் விட்டு நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லும் போது அந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராரு. வந்து அவர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப இள வாலிபன் தான். அவர் பேசக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து கற்பனைகள் உங்களுக்கு தெரியும்ல, அந்த கற்பனைகளை கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் கொண்டு கை கொள்கிறேன் அப்படின்ட்டு. ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யான வார்த்தைங்களா? பொய்யான வார்த்தையாக இருந்தால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்லியிருப்பார், நீ சொல்லக்கூடிய காரியங்கள் பொய், தவறு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது, நீங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்க, நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? என்னை பின்பற்றணும். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமே, செல்வம், செல்வாக்கு, நம்மளுடைய உலக பிரகாரமான ஆஸ்தி, அந்தஸ்து, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எதுவுமே அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு தடையாக இருந்துடக்கூடாது. தேவனுக்காக சரியாக ஓடுறதுக்கு தடையாக இருந்துடக்கூடாது. நம்ம சிலுவை சுமக்கிறதுக்கு தடையாக இருந்துடக்கூடாது. நம்மளை நாமே வெறுக்கிறதுக்கு தடையாக இருந்துடக்கூடாது. அப்படி ஒருவேளை அது தடையாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி பார்க்குறோங்க, அது ஒரு விக்கிரகம். இடர்கள் உண்டாக்கக்கூடிய விஷயம், அது ஒரு விக்கிரகம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சேவித்து கொண்டு பிதாவாகிய தேவனை நான் உண்மையாக சேவிக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. அதனால தான் கடைசியாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னை பின்பற்ற கடவுள். சிலரை சுமந்துடலாம், தன்னைத்தானே கூட வெறுத்துடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுறதுன்றது வந்து எந்த அளவுக்கு கடினமான ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி கூட பார்க்கணும். ஏன்னா அநேக நேரத்தில் நம்மளுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம யாரை பின்பற்றிட்டு இருக்கோம்? உண்மையாகவே பிதாவை தேவனை தான் பின்பற்றிட்டு இருக்கோமா, இல்லாட்டி உலகத்தை பின்பற்றிட்டு இருக்கோமா, இல்லாட்டி என்னோட சொந்த மாம்ச சிந்தையை தான் நான் பின்பற்றிட்டு இருக்கேனா, இல்லாட்டி ஏதோ ஒரு சகோதர சகோதரியை நான் பின்பற்றிட்டு இருக்கேனா, இல்லாட்டி என்னுடைய சொந்த பந்தத்தை நான் பின்பற்றிட்டு இருக்கேனா அப்படின்றது வந்து அநேக நேரத்தில் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்க்கும்போது, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிடும், தேவனுக்கு எதிர்த்து நின்றோம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு, இதுலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இல்லை நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்மளே வந்து கேட்ட காரியங்கள் தான். ஒரு நல்ல பாயிண்ட், நல்ல சகோதரர் நல்ல ஒரு ஆவியில் நிறைஞ்சு பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்மளோட இருதயத்தில் குத்தப்படும். அப்போ குத்தப்படும் போது இந்த வார்த்தை கரெக்டாக அந்த பிரதருக்கு தான், இந்த வார்த்தை கரெக்டாக அந்த சிஸ்டருக்கு தான். தேவன் பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்து அடித்தார் பார்த்தீங்களா. இதுக்கு மேலே அவங்க திருத்தலைன்னா அவங்க சபைன்னு சொல்லிக்கிறதுக்கு
வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட சிந்தனையில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இன்டைரக்டாக என்ன பண்ணுறோங்க, அந்த சகோதரனையும் நம்ம வந்து பகைக்கிறோம். சகோதரனை பகைக்கிறவன் யாருங்க? மனுஷ கொலைபாதகன். ஆதி முதலே ஒரு மனுஷ கொலைபாதகன் இருக்கான், அது யாருங்க? சாத்தான், பிசாசு. அப்போது நம்ம இந்த ஒரு சிந்தனை வந்துச்சுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த செகண்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி கூட பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்மளுடைய சிந்தனையில் ஒரு சிந்தனை வருதா, இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்கள் வருதா, சகோதரியை குறித்து ஒரு தவறான காரியங்கள் வருதா, இல்லாட்டி ஒரு மாம்சத்தின்படியான ஒரு காரியங்கள் நம்மளுடைய சிந்தனையில் வருதா, இல்லாட்டி நம்ம சென்று கொண்டு இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஒரு தவறான காரியங்கள் நம்ம செய்யறதுக்கு தூண்டப்படுறாங்கம்மா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிந்தனையை யார் கொண்டு வராங்க? தேவன் கட்டாயம் இந்த சிந்தனை கொண்டு வர மாட்டார். அப்போ அதுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிய வேண்டியதில்லை அப்படின்றத நம்ம எத்தனை முறை நம்ம தீர்மானம் எடுத்திருக்கோம், எத்தனை முறை அதை நம்ம எதிர்த்து நின்றுருக்கோம். எதிர்த்து நிற்போம் ஒரு டைம், அதே திருப்பியும் வரும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்பவும் எதிர்த்து நிற்போம். ஒரு 10 டைம் வருது, 11 டைம் வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணிடுவாங்க, சரி ஓகே இத்தனை டைம் வந்துருச்சு, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி சோதனைகளை தான் வந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் பெற்று அந்த 40 நாள் முடிஞ்ச பிற்பாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சாத்தான் டைரெக்டாக அவர்கிட்ட வந்து பேச முடிஞ்சான், டைரெக்டாக அவரோட சிந்தனையை அவரால் தொட முடிஞ்சிச்சா? தொடவே முடியல. அவர் அப்பவே சொல்லிட்டாரு, அந்த 3 விதமான சோதனைகள் நிமித்தமாக அவர் வரும்போது அவர் சரியாக அதை எதிர்த்து நின்றார். அவருடைய இருதயத்திலும் அந்த பக்குவம் இருந்துச்சு. இந்த சோதனைகள் வந்துச்சுன்னா நான் எதிர்ப்பேன், இப்படி தான் எதிர்ப்பேன் அப்படின்றத ஒரு பக்குவத்தோடு அந்த எதிர்த்தார். சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, மறுபடியும் இதே விஷயத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு போய் வைக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அதே காரியங்கள் நம்மளுக்கு வருது. அதில் நம்ம ஜெயிக்கிறோம், மறுபடியும் தோக்குறோம், மறுபடியும் ஜெயிக்கிறோம். இதே காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, உண்மையாலுமே சாத்தானை எதிர்க்கு நிற்கிறதுக்கு நம்ம இன்னுமே ரெடியாக இல்லை. அநேக நேரத்தில் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றோம், சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிடறோம். ஆனால் உண்மையாலுமே நான் வந்து தேவனை பின்பற்றுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய சிந்தனையில், நம்ம பேசக்கூடிய பேச்சில், ஒரு சகோதரிகளை பார்க்கக்கூடிய பார்வையில், எல்லாவற்றிலையுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையிலுமே நம்மளுடைய சிந்தனையின் மூலமாகவோ, நம்மளுடைய செயல்கள் மூலமாகவோ, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாகவோ யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது. எல்லாத்துக்குமே முன்மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறாரு. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ போல வாழ்றதுக்கு தான் நம்ம சிலுவையில் அறையப்பட்டோம். அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மனம் பதறி செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா இந்த விஷயத்தை செய்வாரா அப்படின்றத ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அப்படி சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளையும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ சாத்தானை எதிர்க்கிறது ஒரு நாளில், ஒரு செகண்டில், ஒரு டைமில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் எதிர்த்து ஒரு 100 முறை நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, 101வது தடவை நம்ம ஜெயிக்கணும். எதன் மூலமாக நம்ம விழுகிறோம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மறுபடியும் அதே சோதனைகள் நம்மளுக்கு வரும்போது அதில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த சோதனைகள் வருது, இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருது, இதை செஞ்சோம்னா இதுதான் நடக்கும்ன்றதை நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும். ஏன்னா உலக ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அவர்களும் இதே போல அநேக பலவீனங்கள் இருப்பாங்க. நாங்கள் இப்படி என்ன சாத்தானாலும் நாங்கள் இப்படி சோதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, சாத்தான்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, நாங்களே பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவன் இப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வரான்னா அதற்கு ரூட் காஸ்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதற்கு வேறு இதுதான். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் வந்து சரியாயிடலாம். ஒரு சகோதரருடைய வாயிலிருந்து அநேக தவறான காரியங்கள், தவறான பேச்சுக்கள் தான் வந்துட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு அவர் எதை ரெடி பண்ணணுங்க,
அவருடைய சிந்தனையை ரெடி பண்ணணும். ஏன்னா இதயத்தின் நிறுவினால் வாய் பேசும். அப்போ அவர் சிந்தனையை சரி பண்ணாமல் அவர் வந்து பேசிகிட்டே இருக்காரு, தவறு செஞ்சுட்டே இருக்காரு, தொடர்ந்து அதே பாவத்தில் நினைச்சிட்டு இருக்காரு, மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாரு, மறுபடியும் அதே தப்பை செஞ்சுட்டு இருக்காருன்னா அவர் எதை சரி பண்ணலைங்க. அப்போது நம்ம எதை சரி செய்யணும், எதன் மூலியமாக அந்த காரியங்கள் சாத்தான் நம்மளுக்கு கொண்டு வரோம், நம்ம எதில் வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது கட்டாயம் நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியமாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே பூரண புருஷர்களா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா கட்டாயம் இல்லை. யாக்கோபு 3:2 சொல்லுது, வாசிங்க. யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதுக்கு மிகப்பெரிய விளக்கங்கள்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பார்த்தபடி தான் தேவனுக்காக உண்மையாக ஓடணும்னு சொல்லி வந்துடுறோம். ஓடணும்னு சிந்தையில் ஞானஸ்தானம் எடுத்துடுறோம். ஆனால் உண்மையாகவே இருதயபூர்வமான அந்த அர்ப்பணிப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, மிஸ் பண்ணிடுறோம், தவறிடுறோம். சகோதர சகோதர ஐக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனாலும் நமக்கு தெரியாமே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம்ம இருதயத்தில் பார்த்தீங்கன்னா விரோதிக்கிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே கிறிஸ்து தான். ஒருவேளை நான் அந்த சகோதரனை நான் விரோதிச்சேன்னா நான் கிறிஸ்துவையே விரோதிக்கிற மாதிரி அப்படின்ற காரியத்தை சிந்திக்கிறதுல நம்ம என்ன பண்ணிடுங்க, தவறிடுறோம். ஒருவேளை இங்கே இருக்கிற சகோதரன் யாரோ ஒருத்தர் மேலே நமக்கு குறைவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, இப்படிப்பட்ட குறை உள்ளவர் எப்படி நம்ம சபையாக வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்தாரு, இவர் இருக்கிறதுனால தான் என்னால் சபையாக மாற முடியலன்னு நினைக்க முடியுமா? அப்போ யாருடைய செலெக்ஷனே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? பிதாவாகிய தேவனுடைய செலெக்ஷனே நீங்கள் தப்பு, நாங்கள் நினைக்கக்கூடிய சிந்தனை தான் சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த மாம்ச சிந்தையை நிறைவேற்றுறவங்கள. அப்போ அப்படிப்பட்ட இவரும் கிறிஸ்துவின் ஓட்டத்துக்குள்ளே தான் வராரு, நாங்களும் கிறிஸ்துவின் ஓட்டத்துக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் குறைவுகள் இருக்குது, அவர் பலவீனப்பட்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, ப்ரேயர் பண்ணணும், அவரோடு அதிகப்படியான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளணும். அவருக்காக மன்றாடி தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை அவர் மாற்றிக்கொள்றதுக்கான சான்சஸ் கட்டாயம் இருக்கு. ஒருவேளை மாற்றிக்கொள்ளலைனாலும் தேவன் அவரை பார்த்துக்கொள்வார். நம்ம அவர் மேலே என்ன தான் பண்ணணுங்க, அன்பு செலுத்துறது தான் நம்மளுடைய கடனாக இருக்குது. அன்பு செலுத்தணுன்ற கடனை தவிர வேறு எந்த கடனுமே நமக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேதாகமம் முழு நிச்சயமாக சொல்லுதுன்னு கூட பார்க்கும். அதே மாதிரி தான் ஒரு சகோதரனை நியாயம் தீர்க்கும் போது தேவனுடைய நீதியை கொண்டு வந்து முன்னாடி வச்சிடுறோம். அந்த நீதியின்படியாக அவரை நியாயம் தீர்த்துடுறோம். அவர் தவறானவர் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிடுறோம். ஆனால் அந்த நீதிக்கு பின்பாடு ஒரு அன்பு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம முன்வைக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோங்க, மிஸ் பண்ணிடுறோம். தேவனும் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவருக்கு ஒரு நீதி நிமித்தமாக ஒரு தண்டனை கொடுக்குறார். அது மரணத்துக்குள்ளாக அவங்க போகிறாங்க. ஒட்டுமொத்த மனுக்குலமே பார்த்திங்கன்னா மரணத்துக்குள்ளே போகுது. அந்த நீதியை மட்டும் வச்சுட்டு இந்த அன்பை பின்னாடி வைக்காமல் விட்டுருந்தாருன்னா நீங்களும் நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ளே வந்திருப்போம். அவர் நீதியை செயல்படுத்தும் போதே அவருக்கு தெரியும் இந்த அன்பு அப்படின்ற ஒரு காரியத்தை. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஆதியாக அவர் தெரிந்து கொண்டார். ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு அவர் முன்னாடியே தீர்மானம் செய்து வைத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆதாம் கொண்டு போய் வைத்தால் கட்டாயம் அவர் தவறு செய்வார். ஆதாம் மாத்திரமில்லை, அங்கே யார் கொண்டு போய் வைத்தாலும் இந்த தவறு செய்வார். ஏன்னா அந்த தீமையின் அனுபவம் அவருக்கு இல்லை. அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய அன்பு, அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை மீண்டுமாக அவர் கூட்ட சேர்த்துக்கிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கும்போது அநேக நேரத்தில் நம்மளுடைய நீதியை மாத்திரமே செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அந்த அன்பு அப்படின்றது தான் தேவனுடைய திட்டத்தில் மிக பிரதானமானது அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்கு, திங்க் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோங்க, மிஸ் பண்ணிடுறோம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கிறோம், அதிகப்படியான காரியங்களை தேவனுக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஆனால் இது எல்லாவற்றிலையுமே வந்து தேவன் மகிமைப்படுறாரா, பிரியப்படுறாரா அப்படின்ற திங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, மிஸ் பண்ணிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டம் நமக்கு தெரியும். 5 வருடம் 10 வருடம் 20 வருடமாக நான் ஓடிட்டு இருக்கேன் பிரதர், நான் தான் இந்த சபையில் ரொம்ப மூத்த சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த அந்த வருடத்திற்கான நம்மளுடைய குணலட்சணத்தில் எந்த அளவுக்கு நம்ம மாற்றம் கொண்டு வந்திருக்கோம்? கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணத்தின் வளர்ச்சி நம்ம அந்த போன டைம் ஒரு சப்ஜெக்ட் பார்க்கும்போது அந்த 4 குவார்ட்டர்ஸ் 4 விதமான அந்த 1/4 மைல் தூரத்தை நம்ம பார்த்தோம். அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றத நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோங்க, அநேக நேரத்தில் மிஸ் பண்ணிடுறோம். நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் சிலுவை சுமக்கிறது இல்லை. ஒருத்தர் சிலுவை சுமந்தாருன்னா அவர்கிட்ட என்ன சொல்லிடுறோம், நீங்கள் சிலுவையை லெஃப்ட் சைடில் வச்சு தூக்கக்கூடாது, ரைட் சைடில் வச்சு தூக்கணும், இது வந்து நேராக வச்சு தூக்கணும், இது இப்படி தான் தூக்கணும், நீங்கள் சிலுவை தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அநேகருக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சிலுவையை தூக்குறோமா அப்படின்ற சிந்திக்கிறதுல நாம் தவறிடும். இன்னும் அநேக காரியங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமும் சொல்லலை. இது எல்லாமே நம்மளுடைய மனப்பூர்வமாக நம்ம செய்கிறோமா அப்படின்னு நம்ம ஒரு வேதம் கேட்டோம்னா, இந்த வசனத்தில் நம்ம சொல்லப்படுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்இன்டென்ஷனலி ஃபால்ட், மிஸ்டேக்ஸ், வயலேஷன்ஸ். இது எதையுமே நம்மளுடைய சுய சித்தத்தின்படியாக இல்லாட்டி மனப்பூர்வமாக நம்ம செய்கிறதில்ல. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கவனிக்க மறந்துடுறோம், தவறிடுறோம். ஒருவேளை அப்படி நம்ம தவறிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் நான் வந்து கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சிட்டேன், நான் சபையாக மாறிட்டேன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிட்டோங்க, மிஸ் பண்ணிட்டோம். 100% இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறாங்கன்னா அதில் 99% எடுத்துட்டோம், இல்லை 99.9% எடுத்துட்டோம் அப்படின்னாலும் தேவன் கொடுத்துருவாருங்களா? மிகப்பெரிய லீடர் மோசே, அவரை விட பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தேவையே இல்லை. அவர் அவ்வளோ நாள் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களே அழிச்சிட்றேன், உன்னுடைய சந்ததி மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்கள் அவங்களாம் அழிச்சிடாதீங்க, புறஜாதிகள் உங்களை தூசிப்பாங்க, அவங்களுக்காக நான் மன்றாடுன்னு சொல்லி அந்தளவுக்கு பொறுமையாக இருந்தவர். கடைசி அவர் என்ன பண்ணுறாருங்க, கண்மலை பார்த்து பேசும்போது அவர் அடிச்சிடறாரு, மனப்பதறி பேசுகிறார். சரிப்பா பரவாயில்ல, இவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக இருந்த, இவங்களுக்காகலாம் நீ மன்றாடின, யாரோ ஒருத்தருக்கு மன்றாட சொல்லு, நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரா? காணான நீ என்ன பண்ணுவ, தூரமாக இருந்து பார்த்துக்கலாம், ஆனால் உன்னால் காணானுக்குள்ளே போக முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் மன்னிச்சாரு அவர் தேவன், ஏன் மோசையை மட்டும் மன்னிக்கல? ஏன்னா மோசைக்கு தெரியும் பிதாவை தேவன் யாருன்னு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே பிதாவினோட தேவன் செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மையாக அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத முகமுகமாய் பார்த்தவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மோசே. அவரே தப்பு பண்ணாருன்னா அதுக்கு தண்டனை கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ கண்ணாடியில் என்ன பண்ணுறோங்க, பரலோகத்தை காணான பரம காணான நிழலாட்டமாய் பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம தப்பு செஞ்சுட்டு தவறு செஞ்சுட்டு தேவன் என்னை மன்னிச்சிடுவார், எப்படி ஏற்றுப்பார், நான் இவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டுனே, இந்த 1 நாள் 2 நாள் தானே, ஏதோ ஒரு மிஸ்டேக் 2 மிஸ்டேக் தானேன்னு சொல்ல முடியுமா? ஏற்றுப்பாரா, அக்செப்ட் பண்ணுவாரா? கட்டாயம் மாட்டார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றோம்னா என்னதான் கிடைக்கும்? உண்மையாக பின்பற்றோம்னா என்ன கிடைக்குங்க? என்ன சொல்லுங்க, பாடிகள் பிரதர், உபத்திரவங்கள் பிரதர், சிலுவை பிரதர். ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அநேக நேரத்தில் நம்ம சிந்திக்க மறந்துடுறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, தவறிடும். இதற்காக நீங்கள் பாடுகளை மட்டும்தான் அனுபவிக்கணும், துக்கத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும், இதற்காக தான் வந்து தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம நடத்திட்டு போகிறாருங்களா? நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை முன் வைத்திருக்காரு. ஒருவேளை நம்ம மறுரூபம் ஆகிட்டோம் வச்சுக்கோங்க, அந்த பூரண புருஷனுக்கு ஏற்ற அந்த தகுதியில் நம்ம வந்துட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பெற்றுட்டோம், நம்ம மரித்து உயிர் தெழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு வாசஸ்தலம் தேவன் வந்து நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். அப்போ நம்ம வந்து பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கிறோம்னு வச்சுங்களேன்.
மரித்து உயிர்த்தெழுந்துட்டோம், பரலோக சிங்காசனத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு அந்த கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த கேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேதுரு தான் அந்த கேட்டு சாவி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு முன்னாடி நிற்கிறோம். இந்த கதவு திறக்கப்படுது. திரளான தேவதூதர்கள் எல்லாம் நிற்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் நிற்கிறாங்க, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள்லாம் நிற்கிறாங்க. நாம் அப்படியே உள்ளே போகிறதுக்கு நின்றுருக்கோம், தயங்கி நின்றுருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே உள்ளே வராருன்னு வந்து நம்ம கையை பிடிச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? வெல் டன், உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். நான் கரெக்டாக பார்த்தீங்களா, கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை, நம்ம எப்போது இந்த விஷயத்தை நம்ம சிந்திச்சிருக்கோமா? நம்மளுடைய கற்பனையில் இந்த காரியங்கள் நம்மளுக்கு வந்திருக்கா? அவர்கிட்ட நம்மளால ஏதாவது பேச முடியுமா? உயிர்த்தெழுந்த அப்போஸ்தலர்கள் அப்படியே இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன பேசும்? பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈக்குவலாக நானும் வந்துட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோமா? திரளான தேவதூதர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, நானும் பரலோகத்துக்கு வந்துட்டேன், உங்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி அதேமாதிரி வந்துட்டேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவோமா? தேவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க ஆண்டவரை இயேசு. தேவனை பார்த்து நம்ம என்ன சொல்லிடுவோம்? நம்மளால் அப்பான்னு கூப்பிட முடியுமா? இந்த ஒரு சிந்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ண மாட்டோம். எந்த ஒரு தவறுமே நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யறதுக்கு முன்பாக, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விரோதிக்கிறதுக்கு முன்பாக, நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கு முன்பாக நம்ம என்ன வைப்பாங்க? அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லை. அதான் வேதாகம் சொல்லுது, ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இப்படிப்பட்ட மாபெரும் வாய்ப்புக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோங்க? சிலுவையை சுமக்கிறோம், அவரை உண்மையாக பின்பற்றுறோம், தன்னைத்தானே பெருக்கிறோம். இதில் எதையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யாமல் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படின்ற மனநிலையில் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருமான்னு சொல்லி பார்க்கும்போது கிடைச்சிடாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட உபத்திரவங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஜாதிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட விரோதங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், இது எல்லாம் முன்பாக நம்ம என்ன வைக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாபெரும் மகிமை. இது ஏதோ பேரளவில் சொல்லப்பட்டதுங்களா? இது நடக்காத சாத்தியமில்லாத ஒரு காரியமா? கட்டாயம் இது நடக்கும், நம்ம எல்லாராலையுமே செய்து முடிக்கக்கூடிய காரியம். அதனால சொல்றாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரை விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் எப்படி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிருக்குன்னா அவங்களும் என்னுடைய சிங்காசனத்தில் வீட்டு இருப்பாங்க, என்னோடு கூட வீட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் அதை கொடுக்கறதுக்கும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்க அதில் எந்த வகையிலுமே மனம் மாற போகிறதே இல்லை. இந்த பிரதருக்கு இது கொடுக்கக்கூடாது, இந்த பிரதருக்கு இது கொடுக்கலாம், இவங்க தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை. அந்த ஒரு லெவல் தேவன் தீர்மானித்த அந்த 100% நம்ம வந்துட்டோம்னா கட்டாயம் அது கொடுத்துருவோம். ஒருவேளை நம்ம அதில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் அது கிடைக்காது. அதுக்கு யார் தான் அதிகமாக முயற்சி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தான் முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்குன்னு சொல்லி கூட பார்க்குறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். 2 பேர் 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை செய்தால் ஒரு காலம் நீங்கள் இடறி விழுவதில்லை. இந்த காரியங்களை நம்ம மீண்டுமாக பார்க்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டாயம் அநேக பாடங்களில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சிந்திக்க வேண்டிய
நம்மளுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிமை, அந்த மகிமையின் சிங்காசனம், பிதாவாகிய தேவனை, அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு தேவனை முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நமக்காக நம்ம பாவியாக இருக்கும்போது, நம்ம மீறுதல் தவறான காரியங்கள் இருக்கும்போது, மரணத்தில் இருக்கும்போது, நம்ம யாருமே நமக்கு நாமே தெரியாத போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்திற்கு அவர் அழைத்திருக்கார். அவர்களை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக தான் நீங்களும் நானும் சிலுவையை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கும், தன்னைத்தானே வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கும், அனுதினமும் அவரை மாத்திரமே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் என்கின்ற வார்த்தை கூட தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கேட்ட வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை தந்த நம்மளுடைய தேவனுக்கு நம்ம ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிக்கும் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட மாபெரும் வாய்ப்பை வழங்கிய நாகர்கோவில் சபையை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். ஆமாம்.